ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது நம்முடைய ஆல் இன் ஆல் சக்தி தமிழ் சேனல். இன்று நாம் காணும் தலைப்பு ஹவு டு மேனேஜ் கான்ஃப்ளிக்ட். அதாவது பிரச்சனைகள் சண்டையில் முடியாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும். முதல்ல கான்ஃப்ளிக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இரண்டு கருத்துடைய நபர்கள் ஒன்றாகும்போது முரண்பாடுகள் உண்டாவது கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறோம். ஒத்து வராத ஒத்து போகாத இரு நபர்களுக்கு இடைப்பட்ட வெவ்வேறு கருத்துக்கள், அதாவது இவனுக்கும் எனக்கும் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத நாம் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறோம். இந்த கான்ஃப்ளிக்ட் ஆனது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா தனிப்பட்ட, அதாவது இண்டிவிஜுவல்ஸ் மற்றும் உள்ள ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் டீச்சர்ஸ், தொழிற்சாலைகள், பணிபுரியும் பணியாளர்கள் இடத்துல, சூப்பர்வைசர்ஸ், ஒர்க்கர்ஸு, சக ஊழியர்கள், ஒர்க்கர்ஸு, எம்ப்ளாயீஸ், இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் முதல் ஆர்கனைசேஷன் வரையிலும், மேலும் கணவன் மனைவிகளிடமும் இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள், இப்படி பல இடங்களில் நாம் பார்க்கலாம். மேலும் இரு வேறுபட்ட எண்ணங்களின் பிரதிபலிப்பு இந்த கான்ஃப்ளிக்டோட முதல் படின்னு சொல்லலாம். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சார் நானும் என் பொண்டாட்டியும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், எப்படியும் எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடாகவே இருக்குது, மாற்றவே முடியலையே அப்படின்னாரு. சார், ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறேன் கேளுங்க. புருஷனும் பொண்டாட்டியும் இல்லை ஆபீஸில் இருக்கிற ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு சரியான நபரும் ஒரு தப்பான நபரும் சண்டை போடுறீங்க அப்படிங்கிறது இல்லை. ஒரு சரியும் வேறொரு சரியும் இருக்கிறதுனால தான் சார் சண்டையே வருது. கருத்து வேற்றுமை வருவது ஒரு சரியும் தவறும் இல்லை. இரண்டு சரியான கருத்துக்களுக்கு இடையில் ஏற்படும் முரண்பாடு தான் நீங்கள் செய்தது சரின்னு நீங்கள் நம்புறீங்க, உங்கள் பொண்டாட்டி செய்தது சரின்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் சார் சண்டையே வருது. அதனால தான் சார் சண்டை வரும்போது கதவை படார்னு சாத்துறாங்க, பாத்திரங்களை தூக்கி எறிகிறாங்க. சரியும் சேர்ந்து முரண்படும் போது சண்டை வருகிறது. குடும்பத்திலையும் வருது, தொழிற்சாலைகள்லையும் வருது, பணிபுரியும் இடங்கள் எல்லா இடத்துலையும் வருகிறது. கருத்து வேறுபாடு வர்றதை கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் சொல்கிறீங்க உங்கள் மனைவி உங்கள் கருத்துக்கு எதிராக செல்றதுக்கு காரணம், அவங்க எதிரான கருத்தை ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய சிந்தனை இருக்கிறது, அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறதுனால தான் சார் உங்களுடைய கருத்துக்கு ஒரு வேற்றுமை கருத்தை சொல்கிறாங்க. அவங்க ஒரு முட்டாளாக இருந்தால் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாங்க ஐயா, ஆமாஞ்சாமின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தானே. அப்போது ஆமாஞ்சாமி போடாததற்கு காரணம் அவங்களுக்கு அவங்களுடைய புத்தி இருக்கிறதுனால தான். அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். அவங்கள ஒரு பர்சனாலிட்டி இருக்கின்ற ஆளாக நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம மனைவி ஒரு முட்டாள் அல்ல, நமது கணவர் ஒரு முட்டாள் அல்ல அப்படிங்கிறதுக்கு தெளிவு இந்த கருத்து வேற்றுமை உண்டாவது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி இந்த கருத்து வேற்றுமை உண்டாவது ஒரு தவறல்ல. அதனை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு தான் சில பேருக்கு தெரியாது. அதனால தான் சண்டை போட்டால் பிரிஞ்சிடுறாங்க, சில வீடுகளில் பேசாமலே இருந்துடுறாங்க. வாழ்க்கையே இனிமை இல்லாமல் போயிடுறது. வாழ்க்கையை அப்படியே ருசித்து வாழணும். வாழ்க்கையை நிறைய மகிழ்ச்சியோடு அப்படியே கொண்டாடணும். அப்படின்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல், புரிந்து நடத்தல், மனதளவில் புரிந்து நடந்தாங்கன்னா இந்த சண்டைகளெல்லாம் வரவே வராது. வந்தாலும் பனி மாதிரி உடனே உருகி போயிடும். நம்பர் 1, உங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை சண்டையெல்லாம் வர்றப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன நடந்ததோ அதை பற்றி மட்டும் பேசுங்க. இப்போ இந்த கருத்து வேற்றுமைக்கான காரணங்கள், எதனால் ஏன் நடந்தது, என்ன பிரச்சனை, யார் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் அவங்களையும் அந்த பக்கமும்
இந்த பக்கமும் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், இப்போ என்ன நடந்ததோ அட் ப்ரெசண்ட் என்ன எதனால் அப்படிங்கிற கருத்தை பற்றி அப்படிங்கிறத பற்றி மட்டும் பேசுங்க. அது தப்பில்லை. எப்போ நீங்கள் இதை விட்டுட்டு இறந்த காலத்தில் நடந்த வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கொண்டு வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த சண்டை அப்படியே பெருசாகுது. அதனால் இதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை பற்றி இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த டைமில் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா இந்த சண்டை பெருசாகிடும். ஏன் தெரியுமா? இப்போது அந்த இறந்த கால நிகழ்ச்சியை நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நடந்ததற்கான ஒரு எமோஷனல் இம்பேக்ட், ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம் அதில் வர்றதுனால அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா அந்த சண்டையை பெருசாக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த நிகழ்ச்சிகளில் என்ன பிரச்சனை, என்ன கருத்து, எந்த இடம் வேறுபடுகிறது அப்படின்னு இதை பற்றி மட்டும் பேசுங்க. உங்கள் கணவர்கிட்ட ஒரு சேலை எடுத்துக்கிட்டு வர சொன்னீங்க, மறந்துட்டாங்கன்னா அதை பற்றி மட்டும் பேசுங்க. அதை விட்டுட்டு போன மாதமும் இப்படி தான், எப்போ உன்னை கல்யாணம் பண்ணினேனோ அப்போ இருந்து இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பழைய கதையை பேசாதீங்க. பழைய கதையை சொன்னீங்கன்னா அவரும் பழைய கதை எல்லாத்தையும் கதையாக சொல்லுவார். அப்புறம் பிரச்சனை பெருசாகிடும். இறந்த காலத்தில் உள்ள அந்த பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க சண்டை வர்ற டைமில். டோன்ட் ஷே பாஸ்ட் இன்சிடெண்ட். இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, டிஸ்கிரைப் பட் டோன்ட் எவாலுவேட். டிஸ்கிரைப் பண்ணுங்க, எவாலுவேட் பண்ணாதீங்க. அதாவது ஒரு பிரச்சனை வருகிற போது அதை பற்றி அவர்கிட்ட சொல்லுங்க. டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ஆப்ஜெக்டிவாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது உண்மையை சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேலை வாங்கிட்டு வர சொல்கிறீங்க. மனைவி வந்து கணவர்கிட்ட ஒரு சேலையை வாங்கிட்டு சொல்கிறாரு, மறந்துட்டு வந்துடுறாரு. வந்துட்டு மறந்து போயிட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு சேலை வேணும்னு சொன்னேன், நீங்கள் சொல்லியிருந்தால் நானாவது போய் வாங்கிட்டு வந்திருப்பேனல்ல, நீங்கள் அதை செய்யலை. இப்போ நான் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறது, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் கணவனாக இருந்து நீங்கள் மனைவியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்படி அந்த நிகழ்ச்சியை அவங்க சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு பதில் என் மேலே அன்பே இல்லை, கொஞ்சமும் என் மேலே பாசமே இல்லை, உனக்கு என்னைக்கு கழுத்தை நீட்டினேனோ அப்பையிலிருந்து இப்படித்தான் அப்படின்ட்டு அந்த ஆள் அன்பில்லாதவன், அந்த ஆள் மனிதநேயம் இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கணவரை பற்றி நீங்கள் எவலுவேட் பண்ணுவீங்க. அதாவது மதிப்பிடுறீங்க. அப்படின்னா மதிப்பீடு செய்ய தொடங்குகிறீர்கள், அப்போ பிரச்சனை வந்துடும். ஏன்னா அது சப்ஜெக்டிவானது, அது உங்களின் அபிப்பிராயம். உண்மையிலேயே அவர் மறந்திருக்கலாம். மறந்ததை அன்பில்லாதவர்னு அவரை பற்றி பேசாதீங்க, நிகழ்ச்சியை சொல்லுங்கள். அப்போது அந்த பிரச்சனை பெரிதாகாமல் இருக்கும். இப்போ ஒரு சுட்டி பையன் ஏதாவது செய்தான்னா அந்த செயலை தவறென்று சொல்லுங்கள். அந்த செயலை விட்டுட்டு நீ ரொம்ப கெட்டவன், நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு அவனை பற்றி சொல்லாதீங்க. அப்படி குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அவன் கொஞ்சம் பெருசான பிறகு உங்களை எதிர்க்க தொடங்கிடுவான். இதே மாதிரி தான் கான்ஃப்ளிக்ட் என்பது ஒரு தொழிற்சாலை ஊழியர்களிடமும், கணவன் மனைவியிடமும், நண்பர்களிடமும், உறவினர்களிடமும் நாம் கையாளக்கூடிய முறைகளை 2 விதமாக பார்த்தோம். முரண்பாடு ஏற்படும் சமயங்களில் மற்றவர்களை விமர்சித்தல் கூடாது. தோற்றத்தன்மை, அழகின் வடிவம், பாஸ்ட் அதாவது இறந்த கால நிலை ஆகியவற்றை பற்றி இது பேசாமல் இருத்தல் வேண்டும். அவமதித்தல் அதாவது கோபம் ஏற்படும் வகையில் முகம் சுளிப்பது, உடல் பாவனைகள் மூலமாக அவர்களை அவமதிப்பது, இது மாதிரி செய்யாதிருத்தல் வேண்டும். என்னிடம் பேசாதீர்கள், என்னை தனிமையில் விடுங்கள், இது மாதிரியான உரையாடலை விட்டு விடுங்கள். உங்கள் உரையாடலை எஸ்எம்எஸ் மூலமாக மாறி மாறி கணவன் மாறி மனைவியும், மனைவி மாறி கணவனும் மாறி மாறி எஸ்எம்எஸ் மூலமாக மேலும் மேலும் கோபம் ஏற்படுத்தி பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. உரையாடலை எப்பொழுதும் நேரடியாக மட்டுமே செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தீர்வு கிடைக்கும்.
அடுத்தபடியாக செவிமடுங்கள். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற கருத்துக்கு செவிமடுங்கள். காது கொடுத்து கேளுங்கள். உங்களுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்ற ஒரே ஒரு வார்த்தையே அவரை உங்களுடைய நியாயத்தை கேட்க தூண்டும். மேற்கண்ட வழிகளை நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக முரண்பாடுகளுக்கு தீர்வு கண்டு விட்டு கொடுப்பதன் மூலமாகவும் மன்னிப்பதன் மூலமாகவும் அதற்கு தீர்வுகளை கண்டு நிச்சயமாக வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை உங்களால் அடைய முடியும். நல்ல தீர்வுகளை காண முடியும். நல்ல வாய்ப்புகளை வாழ்க்கை உங்களுக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல அனுபவங்களையும் நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளலாம். ஒரு அழகான வாழ்க்கை நமக்காக காத்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதியுங்கள். உங்கள் நண்பர்களும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள். இந்த ஆளினால் சக்தி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்தால் புதிய வீடியோஸ் பற்றி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனலில் இருக்கிற ஒவ்வொரு பதிவும் அப்பப்போ சின்னதாக ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தும். அது உங்கள் வாழ்க்கையவே மாற்றும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.